இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்டுக்கு எங்கேருந்து ஸ்டடி பண்ணால் பெஸ்ட்னு கிளியராக பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த டாபிக் ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இந்த 2 யூனிட்லேருந்து கவர் ஆகுது. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு டவுட் இருக்கும், எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறது, தமிழ் மீடியம்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், கவர்மெண்ட் சோர்ஸ் என்ன, கரண்ட் அஃபேர்ஸோடு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்லாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சிம்பிளாக அண்ட் எக்ஸாம் ஓரியன்டாக பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் எது, ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் நம்ம எக்கனாமிக்ஸை வேர் டு ஸ்டடியும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் இது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் வணக்கம் நண்பர்களே, இது அலல் ஸ்டடி சர்க்கிள். சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு மட்டும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாருங்கள், இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் குரூப் 1 வந்து 50 கேள்வி அண்ட் குரூப் 2 வந்து 20 கேள்வி ப்ளஸ் குரூப் 4 வந்து 20 கேள்வியும் வருது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் எதெல்லாம் முக்கியமான டாபிக், எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்றத வந்து பின்னாடி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிலபஸில் ஃபர்ஸ்ட் இருக்குது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இது வந்து இந்தியன் எக்கனாமி 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து படிக்க போகிறோம். ப்ளஸ் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் 8.1 to 8.14 வரையும் படிக்க போகிறோம். அண்ட் ஜிடிபி க்ரோத் அதோட இன்ட்ரடக்ஷன் 10th ஸ்டாண்டர்டில் ஹெச்டிஐ ஜிஎன்ஹெச்ஐ அந்த டாபிக்ஸ் மட்டும் படிக்க போகிறோம். ப்ளஸ் 9th ஸ்டாண்டர்டில் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் அப்படின்ற லெசன் இருக்குது, அதையும் படிக்க போகிறோம். ஓகே, மறுபடியும் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணுறேங்க. இது போதுமா அப்படின்னு கேட்டால் உங்களோட குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு இது பத்தாது, அது டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 5-year பிளான், மாடல்ஸ், அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக். இது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் அப்படின்ற லெசனில் இருக்குது. அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் 8.13 8.15 வரை இருக்குது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து பிளானிங் கமிஷனும் நிதி ஆயோக் பற்றியும் பார்த்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சுரேஷோட A3 புக் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், அதில் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சோர்ஸஸ் ஆஃப் ரெவன்யூ பொறுத்தவரையுமே வந்து ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் வந்து 12th அண்ட் நேஷனல் இன்கம் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்ற 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு டாபிக். அண்ட் பேங்கிங் அப்படின்றது 12th எக்கனாமிக்ஸில் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது 11th எக்கனாமிக்ஸில் வந்து இருக்குது. மணி அண்ட் கிரெடிட்னு சொல்லி 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபினான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. இது வந்து ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில். அண்ட் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில். அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து A3 புக்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கான கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில். அண்ட் டாக்ஸஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி 11th ஸ்டாண்டர்ட் புக்கில். கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ்ன்றது 10th ஸ்டாண்டர்ட். டாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் இருக்குது. என்வரான்மெண்டல் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 12th காமர்ஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து காமர்ஸ்லேயும் இருக்குது, ஸோ அதையும் சேர்த்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, மறுபடியும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்காதீங்க, சிலபஸ் வைஸ் படிங்க. சிலபஸ் வைஸ் படிக்கும்போது தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஒரு லெசன் இருக்கும். அண்ட் தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் இருக்கும். அண்ட் எக்கனாமிக்கல் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்கும். ஓகே, இது எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது போக நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படித்து தான் ஆகணும், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இன்னொரு திங் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன தான் மெயின் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்காக இருந்தால் கூட ஸ்கூல் புக் வந்து ஒரு பேஸ் தாங்க செட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அடுத்த டாபிக் வந்து லேண்ட் ரெஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். இது வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்கனாமி அப்படின்னு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில். ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு, எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்ற டாபிக் வந்து 11th ஸ்டாண்டர்டில் 2017 எடிஷனில் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து 10th ஜியோகிரஃபி 3rd லெசன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே,
அண்ட் அடுத்த டாபிக் பாருங்கள், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ரூரல் எக்கனாமி அப்படின்னு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. அண்ட் பாப்புலேஷன் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 2017 எடிஷன் புக்கில் இருக்குது. அண்ட் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற லெசனில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 2017 புக்கில் இருக்குது. அண்ட் 2019 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். அது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு A3 புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. பப்ளிக் ப்ரைவேட் செக்டார் வந்து 8th ஸ்டாண்டர்ட். அண்ட் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 11th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் வந்து 4th லெசன் வந்து இருக்கும், ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் இருக்குது. அண்ட் டெவலப்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்றது வந்து ஜிடிபி இன்ட்ரடக்ஷன் அண்ட் க்ரோத் அப்படின்ற லெசனில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள், ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் அக்சஸ் டு சோஷியல் ரிசோர்ஸஸ் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேசிஸ் பண்ணி படிங்க. ஸ்கீம்ஸை பொறுத்தவரை நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும், அதை வந்து பாருங்கள். ப்ளஸ் இயர் புக்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா இயர் புக்ஸில் வந்து ஸ்கீம்ஸ் கிடைக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மனோரமா இந்த மாதிரி புக்ஸில் வந்து ஸ்கீம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். திட்டம் புக்கில் வந்து ஸ்கீம்ஸ் கிடைக்கும், ஸோ அதையும் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் A3 புக் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா பாருங்கள். ஓகே, அடுத்த டாபிக் பாருங்கள், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி அஸ் கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற லெசன் வந்து பாலிட்டியில் இருக்கும், ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு லெசன் இருக்கும். அடுத்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ்னு சொல்லி 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ரோல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஓல்டு புக் 2015 எடிஷனில் வந்து இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத் வந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 10th, ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்ற 11th எக்கனாமிக்ஸ். இப்போ முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அது வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் செக்யூரிட்டி, அது 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 2005 எடிஷன் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் லெசன் 4ல் வந்து இருக்கும். அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதே 2005 எடிஷன் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் லெசன் 7ல் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் லெசன் 9ல் வந்து இருக்கும். அடுத்த டாபிக் பாருங்கள், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட், கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான பங்கு வகிக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டான அச்சீவ்மெண்ட்ஸ் தமிழ்நாடு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டாபிக்கான பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி, ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இங்கேயும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளியராக பார்த்தாச்சு எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்டுக்கு எங்கேருந்து ஸ்டடி பண்ணலான்னு. ஓகே, மெயினாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் புக் ப்ளஸ் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கவர்மெண்ட் சோர்சஸ் லைக் பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் டெய்லி குட்டியாக படித்தா கூட கன்சிஸ்டண்ட்டாக படித்தா போதும். இந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அலல் ஸ்டடி சர்க்கிள் ஃபார் மோர் TNPSC கண்டென்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டோட வேர் டு ஸ்டடியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் ஹாப்பி ஸ்டடியிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.